எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி 2 அருமையான தேங்காய் லட்டு ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் தேங்காய் நிறைய இருக்கும். அது எப்போவுமே நம்ம சட்னி இல்லைனா அரைச்சி ஊற்றுவோம், அதாவது குழம்புல. பட் இன்றைக்கி இந்த தேங்காய் வச்சு 2 சூப்பரான லட்டூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் தேங்காய் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறினதும் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 2 கப் போடுங்க. நான் 250 ml கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. தேங்காயோட வாசனையும் நல்லா வருது. தேங்காயில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வேண்டான்னா நீங்கள் பாலும் சர்க்கரையும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். லட்டுவை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற தேங்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் மிக்ஸ்சர் நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி சேர்த்ததும் தேங்காய் மிக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது. தேங்காய் மிக்ஸ்சர் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி லட்டு பண்ணுறதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளங்கையில் தடவுங்க. அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸ்சர் எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி வைங்க. வெல்லம் வச்ச தேங்காய் லட்டு பண்ணுறதுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. 1/2 கப் பொடி பண்ண வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெல்லம் முழுசாக கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்லம் முழுசாக கரைஞ்சதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக நறுக்கின முந்திரி பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட் 2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை 2-3 நிமிஷத்துக்கு தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற ஈரமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டுறதுனால வெல்லத்தில் இருக்கிற தூசியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் மிக்ஸ்சர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் திரண்டு வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க எப்படி திரண்டு வந்துட்டுருக்குன்னு. இந்த மாதிரி திரண்டு வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. அடுத்து கொஞ்சம் நெய் எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி தடவுங்க. அப்போ தேங்காய் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு அருமையான தேங்காய் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க.
ஸோ ஒன்று வந்து நான் கண்டென்ஸ்ட் மில்கில் செஞ்சுருக்கேன், இன்னொன்று வந்து நம்ம வந்து வெல்லத்தில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய 2 டிஃப்ரெண்ட்டான லட்டூஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.